எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமையல்னு பாக்கலாம் வாங்க. காலைக்கு சேமியாவும் ரவையும் போட்டு உப்புமா. ஏன் ரெண்டு மிக்சர்னு கேட்காதீங்க, கேளுங்க நான் சொல்றேன். அவங்களே கேட்கல, அவங்களே கேள்வி அவங்களே ஆன்சரும். ஏன்னா மாசம் லாஸ்ட் ஆயிடுச்சு, ஒரு பாக்கெட் சேமியா தான் இருந்துச்சு, கொஞ்சமா ரவை இருந்துச்சு, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சேமியா உப்புமா ரவை ரெண்டு மிக்சர் உப்புமா பண்ணியாச்சு. 2 நாள் முன்னாடி தான் உப்புமா செஞ்சாங்க, மறுபடியும் செஞ்சிருக்காங்க. உப்புமா சாப்பிட்டு கஷ்டம், மூஞ்சிலே குத்தணும் உங்களை. அப்புறம் சாதம் மதியத்துக்கு மோர் குழம்பு, பிளைனா தான் வெறும் மோர் குழம்பு தான் வச்சிருக்கேன். கேரட் பீன்ஸ் தேங்காய் போட்டு பொரியல் பண்ணிருக்கேன். புதினா துவை. இன்னைக்கு நம்ம வீட்டுல இதான் சமையல். உங்க வீட்டுல என்ன சமையல் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாளும் திருமண நாளும் கொண்டாடுறவங்களுக்கு நம்ம ஃபேமிலி சார்பா வாழ்த்துக்க. நாளைக்கு யாருக்காச்சும் பிறந்த நாளும் திருமண நாளா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அப்புறம் நிறைய பேரு பர்த்டே இந்த திருமண நாளுக்கு எல்லாம் வந்து விஷ் பண்ணும் போது மத்தவங்களும் நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுமே வந்து விஷ் பண்றாங்க. அதுல முக்கியமா வந்து என்னமா ரேவதி பழனி அவங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து கமெண்ட்ஸ்ல விஷ் பண்றாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்களும் அவங்க பேர் நான் படிக்கல, நெக்ஸ்ட் வீடியோல அவங்க பேரை படிச்சுட்டு வந்து சொல்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை பார்க்கும்போது. நம்மள சுத்தி இருக்கிறவங்க விஷ் பண்றது, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாதவங்க ஒரு 4 பேர் விஷ் பண்ணும்போது அது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கும். நம்மளுக்கு அதை படிக்கும் போதும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த நாள் வந்து இன்னைக்கு பிறந்த நாளும் திருமண நாளும் கொண்டாடும் போது நம்மளுக்கு யாரும் தெரியாத விஷ் பண்றாங்களே மனசுக்கு நிறைவா இருக்கனால தயவு செய்து எல்லாருமே அதே மாதிரி பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம். டாடா பாய். நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டீங்களே, எங்க அம்மா ஒரு வாட்டி பேச ஸ்டார்ட் பண்ணா நிறுத்தவே மாட்டாங்க.